மீனா ரோஹிணி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனாவை இன்னும் காணும்னு சொல்லி பாட்டி வந்துட்டு முத்து அனுப்புகிறாங்க. முத்து வந்துட்டு மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வரும்போது மீனாவும் ரோஹிணி அப்புறம் அங்கே கிறிஷோட பாட்டி எல்லாருமே நிற்கிறத பார்த்ததும், என்னம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை, டே கிறிஷ் என்னடா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டே வராங்க. என்ன மீனா, பாட்டி உன்னை குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, எங்கே குடம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இங்கே போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு முத்து தான் எடுத்துகிட்டு வராங்க. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறப்போ, என் வீட்டுக்காரருக்கு திதி கொடுக்கலான்னு வந்தோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது மீனா முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி வந்துட்டு கண்ணை காட்டி தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இருக்கும்போது, என்னம்மா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, ஏன் உங்கள் பொண்ணு வரலையான்னு சொல்லிட்டு இங்கே முத்து கேட்குறாங்க. இதெல்லாம் சம்பிரதாயப்படி இங்கே உங்களுக்கு பிறந்த மகனோ மகளோ அதை தானே செய்வாங்க, கிறிஷியா செய்ய சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு உடனே இங்கே கிறிஷோட பாட்டியும், இல்லை தம்பி அது வந்து அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, தனக்கு வேலைன்னு வேலை மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. என்னம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்க கிட்ட நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னாலும் நீங்கள் அதையும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லும்போது, என்ன மீனா நீ அமைதியாகவே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நீ இதை பற்றி முன்னாடியே கேட்டுட்டே அவங்கள்ட்டன்னு சொல்லி முத்து திரும்பவும் அவங்களாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது முத்து போனவனே ஆளைய காணோம், நான் போய் பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லைடா நீ இரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியும் வர, இல்லை அம்மாவை தனியாக அனுப்பக்கூடாது நானும் வரேன்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் பின்னாடியே போகிறாங்க. கூடவே ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே தொடர்ந்து இந்த குடத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக வர, கூடவே ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே வர, போனவ தண்ணி எடுத்தோமா வந்தோமான்னு இல்லாமல் அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த ஊரில் அவள் எதையுமே சுற்றி பார்க்கலையா என்ன, இப்படி வந்ததும் வராதுமா அப்படி போய் அங்கே நின்றுடுவான்னு சொல்லி விஜயா திட்டிக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே அவங்க பின்னாடியே போகிறாங்க. பாட்டி அங்கே வந்ததும், என்ன பாட்டி நீயே தேடி வந்துட்டியான்னு சொல்லி இங்கே முத்து கேட்க, என்னடா இவன் சாமிக்கு அங்கே அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, இங்கே தண்ணி கூட எடுத்துகிட்டு வர சொன்னால் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க பாட்டி ரொம்ப கோமா. இல்லை பாட்டி கிறிஷோட பாட்டியும் கிறிஷையும் பார்த்தோமா அதை அப்படியே நின்றுட்டோன்னு சொல்ல, ரோஹிணி நீ என்ன இங்கே கிளைண்ட் யாரோ ஃபோன் பண்ணாங்க பார்த்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னு மனோஜ் கேட்க, அதே ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, நீயும் மீனாவை தேடி வந்துட்டியா என்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, உடனே பார்லரம்மா பார்த்துட்டு முத்துவும், அதானே பார்லரம்மா நீயும் ஒரு மாதிரி நிற்கிற மீனா ஒரு மாதிரி நிற்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க, பாட்டி அப்போ தாங்க உட்காந்து அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கவரை பார்த்ததுமே பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. பாட்டி அந்த நேரத்துலேயே இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் தாம்மா எங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷோட பாட்டி. இதை கேட்டதும் பாட்டிக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி கீழே விழுக போகிற நேரம் முத்து ஓடி வந்து தாங்கி படிக்கிறாங்க. பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி படிக்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க பாட்டியை கூட்டிக்கிட்டு. பாட்டி அமைதியாக உட்காந்துருக்காங்க சேரில், கூட அண்ணாமலையும் உட்காந்துருக்காரு. என்னாச்சுமா, நீங்கள் இது நாள் வரைக்கும் இப்படி பண்ணது கிடையாது, உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அண்ணாமலை. விஜய சொல்கிறாங்க, உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கல, வயசாகிட்டே இருக்கல, எல்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு விஜய சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அண்ணாமலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி சொல்கிறாங்க. பின்ன என்ன ஆச்சுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அந்த ஃபோட்டோவில் இருந்தவரை பார்த்ததும் தான் எனக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகிடுச்சின்னு சொல்லும்போது, ரோஹிணி மீனா எல்லாருமே இங்கே நிற்கும் போது மீனா ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கேன், பாட்டி இப்படி மயங்கி விழுந்ததுனால நாம் கொஞ்சம் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சோன்ற மாதிரி நின்றுட்டுருக்கும்போது திரும்ப அந்த விஷயம் வர்றதுனால பயந்து போய் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி. மீனா சொல்கிறாங்க, என்னாச்சு பாட்டி, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி உடனே சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியுமா, அந்த ஆள் நம்ம குடும்பத்துக்கே சாபம் விட்டுட்டு போனவன், நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவன், அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்குது, ஆனால் அவன் குடும்பம் தான் இந்த கிறிஷோட பாட்டியும், அதை நான் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் சொன்ன சாபமும் நம்ம குடும்பத்துக்கு பழிச்சிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்ல, அம்மா நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலை, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மான்னு அண்ணாமலை சொல்ல, அது ஒன்றும் இல்லைடா அண்ணாமலை, அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அதில் அவன் இங்கே கடைசியில் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனால், நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு, அப்போ நீ விஜயா எல்லாருமே நீங்கள் அந்த வெளியூர் போயிட்டீங்க, சென்னையில் வேலை விஷயமா நீ போயிட்ட, நான் மட்டும்தானே இங்கே இருந்தேன், வந்தவன் வேணும்னே சாபம் விட்டுட்டே போனான்டா அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் விடாத சாபம் இல்லை, நான் என்னமோ அந்த குடும்பத்திட்டேருந்து அவங்களுடைய நிலத்தை அபகரித்த மாதிரியும், அந்த குடும்பம் என்னால் தான் வீணாக போன மாதிரியும், அதனால் நானும் நம்ம குடும்பமும் நல்லாவே இருக்காது, எப்படியா இருந்தாலும் நான் உன் குடும்பத்தை பழி வாங்குவேனே சொல்லிட்டு போனான்டா. அவனுக்கு ஒரு பொண்ணு வேற இருந்துச்சு, சாகரத்துக்கு முன்னாடி அவன் பொண்ணுக்கிட்ட
இனி அந்த குடும்பத்தை அழிக்கணும், அதுக்கு நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு வேற சொல்லிட்டு தான் செத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகவாத நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னே சொல்லிட்டு செத்துருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணமும் ஆயிருக்கு, அந்த கல்யாணமும் நினைக்கல, 2வதாக அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வரணும்னு அவன் சொல்லியிருக்கான். இதை கூட அண்ணன் சொல்லி தாண்டா எனக்கு விஷயமே தெரியும்னு சொல்ல, ஆமாம் தம்பி, இதை அங்கேயே நான் பார்த்தேன். அவனை சாகப்போட கடைசி நேரம் எல்லாரும் பார்க்க போனப்போ தான் அவன் இந்த விஷயத்தை அவன் பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அந்த பொண்ணு நிச்சயமாக அந்த குடும்பத்தை பழி வாங்குவன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட மீனா அதிர்ந்து போகிறாங்க. ஒரு நிலத்தகராறுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதுவும் பெத்த பொண்ணையவா அப்படின்ற மாதிரி இங்கே முத்து சொல்ல, ஆமாண்டா அவன் ரொம்ப மோசக்காரவன். அந்த நிலத்துக்காகன்னு மட்டும் இல்லை, அந்த நிலத்தை சுற்றி இருக்க வயக்காடு எல்லாத்தையும் அபகரிக்கிறதா அவனுடைய பிளானு. அது தெரிஞ்சதுனால தான்டா நான் அவன்கிட்ட அந்த நிலத்தை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் கடைசியில் அவன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு சவான் நினச்சி கூட பார்க்கல. அதான் அவனை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் நேற்று வந்து சிரித்து நம்மக்கிட்ட பேசிட்டு போனதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது எனக்கு பயம் அதிகமாகுது. இந்த ஊரை விட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குமா? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. ஆனால் நம்ம வீட்டு பசங்க 3 பேருக்குமே தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அங்கே பாட்டியும் சொல்ல, உடனே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அது மட்டும் இல்லை, இந்த அழிவு காலமே, அதுவும் ரோஹிணி எதனால் இப்படி வந்தாங்கன்ற விஷயமே இப்போ தான் உண்மை தெரியுது. அப்போது ரோஹிணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்த எல்லாமே பொய் இல்லையா அப்படின்றதையும் எங்கள் மீனா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ரொம்ப கோபத்தோட ரோஹிணி பக்கத்தில் போயிட்டு பல்லான்னு ஒரு அறையை விட்டுறாங்க. அதனால் ரொம்ப கோவத்தோடு இருக்குது மீனா. பாட்டி, நீங்கள் நினச்சது எல்லாமே சரிதான் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்? அவன் சொன்னால் தான் எதுவுமே நடக்கலையே, அவன் பொண்ணு எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்திருக்க முடியும்னு சொல்ல, இருக்காங்க அப்படி நீங்கள் மீனா சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு எல்லாரும் அதிர்ந்து போக, ஏ மீனா உனக்கு என்னாச்சு, இதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. இங்கே அத்தையுடைய பேராசை நம்ம குடும்பத்தை அழிக்க வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே புரியாமல் எல்லாரும் நிற்க, நீங்கள் சொன்னால் அவருடைய பொண்ணு வேற யாரும் இல்லை, இந்த ரோஹிணின்ற கல்யாணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி அதிர்ந்து போய் ரோஹிணியை பார்க்க, என்ன மீனா என்ன சொல்கிற அப்படின்னு பக்கத்தில் வர, ஆமாம் பாட்டி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருந்ததே இந்த கல்யாணி தான், நான் அதை நேரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே மொத்த குடும்பமும் உடஞ்சி போக, அப்போது இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கான மனோஜ் இங்கே பக்கத்தில் வந்து கேட்க, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, கூட ஒரு அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. விஜயா பரிதவிச்சு போய் தான் நிற்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு எங்கள் பாட்டி தலையில் அடிச்சுட்டாளுங்க. ஐயோ பாட்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீனா, நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு எங்கள் முத்து திரும்ப திரும்ப கேட்க, எத்தனை தடவை கேட்டாலும் உண்மை தானேங்க, அதை மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு மீனா சொன்னதுமே முத்து அமைதியாகவும் மட்டும் இல்லாமல் கோபமாகவும் பார்க்க, அப்போ உங்கள் அப்பா சொன்ன மாதிரி என் குடும்பத்தை அழிக்க வந்தவளா நீ அப்படின்னு பாட்டி பக்கத்தில் வரேன். ஐயோ பாட்டி, அப்பா எந்த காரணத்துக்காக வேணாலும் என்கிட்ட அதை சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் நான் உண்மையாக மனோஜை நேசித்து தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல, இங்கே பாருடி, அப்போ நீ ஒரு குடும்பத்தை வந்துட்டு நீ வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி என் மகனை ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு? ஏற்கனவே ஒரு பொண்ணால் ஏமாந்தவன் திரும்பவும் ஒன்னால் ஏமாந்து நிற்கணுமான்னு இங்கே விஜயா காரி துப்புறாங்க. அத்தை, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்ற மாதிரி இங்கே விஜயாவை பார்த்து சொல்ல, நான் என்னடி பண்ணேன்? நீங்கள் தானே அதை தேடி பிடிச்சி இப்படி ஒரு மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, பணக்காரி மலேசியக்காரி அப்படின்னு சொன்னதுமே நம்பினீங்க. இப்படியெல்லாம் எப்படி அத்தை உங்களுக்கு நம்ப முடிஞ்சது? யார் எந்த நோக்கத்தோட எதை சொல்கிறாங்கன்னு கூடவா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா திட்ட, பாட்டி இதில் நம்ம தப்பு எதுவுமே இல்லையே, தப்பு பண்ணதும் மனோஜ் அம்மாவும் தானே, அப்போ இதுக்கான எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டியதும் அவங்க தானே. இந்த ரோஹிணி இங்கே இருக்கணுமா இல்லை இந்த கல்யாணி இவங்க கூட இங்கே இருக்கணுமா இல்லையா, இல்லை வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியதும் இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவும் மனோஜ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, குடும்பத்தை அழிக்க வந்தவளுக்கு நீ என் குடும்பத்தில் வேலையே இல்லை அப்படின்னு விஜயா கோவமாக திட்டுறாங்க. அதே நேரம் முத்துவுக்கு இருக்க கோவம் என்னன்னா, தன்னுடைய பையனை ஆண்டின்னு சொல்லி கூப்பிட வச்சது மட்டும் இல்லாமல் அவனை அம்மாவா நீ ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியாத தகுதி இல்லாத ஆளலாம், நீ ஒரு மனைவியாகவும் மனோஜ்க்கு வாழ முடியாது, கிருஷிக்கு ஒரு அம்மாவாகவும் இருக்க முடியாது. உன்னுடைய நோக்கம் வசதியான வாழ்க்கை, ஒரு நல்ல புருஷன், அப்படி தானே நினைக்கிறேன். நிச்சயமா அது உனக்கு நீ எப்போதும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு முத்து திட்டமும் செய்கிறாங்க.